சார் சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது சார். தேங்க்யூ. கொஞ்சம் பப்பிஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கு தேங்க்யூ. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் ப்ரெஸ் ஷோ இங்கே தான் பார்த்தோம், வெளியே நின்றுருந்தோம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ப்ரெஷர் தான் வெளியே நின்றுருந்தோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெஸ் எல்லாம் நேரில் வந்து ஸ்மைலோடு நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஹக் பண்ணி போனாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெமரி எனக்கு. அண்ட் சதா சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் போனோம். அண்ட் தியேட்டர்ஸில் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரிஷ் தான் போனோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹரிஷ். தேங்க்யூ சரவணங்கிற கேரக்டருக்கு நான் கொடுத்ததுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்தார், கதை நரேட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கும்னு சொல்லி இந்த படத்தில். ஸோ அது எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், இன்ஃபேக்ட் கதிர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்ட் பேர்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட பேர் அவங்க பேர் பார்க்குறது இருக்கிறது எனக்கு பர்சனலாக அது ஒரு பெருமை. ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ். ஸோ அது என்னோட பெருமை தான். அது எனக்கு பர்சனலி இட்ஸ் ப்ரவுட் மூமெண்ட். எனக்கு அவங்க பேர் பக்கத்தில் என் பேர் இருக்குதுன்னு பார்க்கும்போது நிறைய டைம் எடுக்க மாட்டேன். பட் குவிக்லி தேங்க்யூ அருள் ஃபார் த ஒர்க். மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ணாச்சி என்ன ஷோன் உங்களுக்கு நான் வரேன். அகில் ஃபர்ஸ்ட் டைம்டா படத்தில் அப்பா ரோல் ப்ளே பண்ணுறேன். அண்ட் நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் டே செட்டில் அப்பான்னு கூப்பிட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுச்சு. ஆஸ்லேக் ஓ ஆமாம் என்ன தான் கூப்பிட்றான்ல. ஏன்னா அம்மா இல்லைன்னா அப்பாவோட வருவான் செட்டுக்கு. ஸோ ஹரிஷோட ஆக்சுவல் பையன் தான், கென் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட்டில் படத்தில் ஒரு சீன் வரும் அப்பான்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஐயோ என்னோட அப்பான்னு கூப்பிட்றான்னு சொல்லி. பட் தேங்க்யூ அகில். லவ்லி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாமே அப்பா ரோல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு எனக்கு. அதான் ஹரிஷ் சொல்லிட்டு இருந்தேன். பட் தேங்க்யூ, வெரி ஹாப்பி. அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுவோம். சதா ஆல் தி வெரி பெஸ்ட். இன்ஃபேக்ட் ஹரிஷோட கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ இருந்தது. சொல்லியிருந்தேன் சதாட்ட ஷூட் நடக்கும்போது, படம் ஆஃபர் ஏதாவது வந்து எதுவுமே நீ சைன் பண்ணக்கூடாது, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சூப்பராக பண்ணியிருந்தீங்க படத்தில். அண்ட் இப்போ நிறைய டேட்டே இல்லைன்னு சொன்னான் ஹரிஷ். இதுக்கே ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கீங்க தேங்க்ஸ் மீட்டிங்னு சொல்லி. பட் தேங்க்யூ சதா சார், தேங்க்யூ கதிர். நம்மளோட ஜேர்னி லாங் ஜேர்னி. இன்னும் சூப்பர் ஹீரோட மீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்குது. பட் எஸ் தேங்க்யூ இங்கே வந்து பேசுனதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட் ரகு. மோகன்ராஜ் அண்ணன் தேங்க்யூ. நீங்கள் பேசுனது ரொம்ப பப்பிஷயமாக இருந்தது. பட் தேங்க்யூ. இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி. அண்ட் ஹாப்பி. இன்னும் நிறைய படங்கள் இருக்குது லைனப்பில். ஸோ கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி மேடையில் வந்து பேசணும். ஷான் பிரதர், நீங்கள் பேசுனது எல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரில. பட் ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐ ஹவ் மெட் இண்டஸ்ட்ரியில். அண்ட் யோர் கிட்ஸ் லைக் மீ. எஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நம்ம ஜேர்னி. ஐ திங்க் ஹேட்ரிக் தாண்டி போயிட்டுருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லவ்லி மியூசிக். அண்ட் இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி மேடையில் என் படத்தோட மீட்டில் சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசணுன்னு இருக்குது எனக்கு. யோகி பாபு சார் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. பட் ஹியூஜ் ஆனர் அவரோட ஒர்க் பண்ணது. ரொம்ப நாள் ஐ திங்க் ஒரு படம் செட்டில் இவ்வளோ சிரித்து சந்தோஷமாக ஹாப்பியாக இமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், எந்த சீனாக இருந்தாலும் அவர் டக்குனு ஒரு கவுண்டர் போட்டு நம்ம எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ஸோ தேங்க்யூ யோகி பாபு சார். விடிவி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வடுகர் சிம்மா, நம்ம ரீசெண்டாக இந்த ப்ரமோஷன் டைமில் நான் தான் ஹரிஷ் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரே ஒரு ப்ரமோஷன் வந்து வடுகர் சிம்மாவோட போனோம். அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் டிரைவ் ஒன்றா போகணுன்னு சொல்லி. ஸோ அந்த செட்டில் அஃப்கோர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய எனர்ஜியாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. சின்ன குழந்தை மாதிரி, சரி ஓகே என்ன ஷார்ட், ஓகே ரெடி, அப்படியே சிங்கிள் டேக்கில் டெலிவர் பண்ணி போயிடுவாங்க. பட் அன்றைக்கி அந்த இன்டர்வியூ ஒன்றா பண்ணும்போது லைவில் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறாங்க அவங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அப்ரிசியேஷன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க ஃபேஸில் அந்த ஸ்மைல் பார்க்குறது வாஸ் ஜெனுவன்லி ஸோ ஹாப்பி ஃபார் யூமா. அண்ட் ஹரிஷ் ஃபர்ஸ்ட்ல சொன்னால் நீங்கள் தான் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ திங்க் யூ ஸ்டோர் ஆல் த லைம் லைட் ஃப்ரம் திஸ் மூவி. உங்கள் பர்ஃபார்மன்ஸ்னால இன்னும் நிறைய படங்கள் மட்டும் பண்ணுங்கம்மா. அண்ட் ஐ ஹோப் வி கெட் அ சான்ஸ் டு கொலாபரேட் ஸோ மச் மோர்.
அண்ட் அம்மா உங்கள்கிட்ட கேட்டதா சொல்லியிருக்காங்க, நீங்கள் நியூஸ் buddies ஆகிட்டீங்க, என் கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அம்மாவோட கால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க. பட் ஆல் தி வெரி பெஸ்ட்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் accepting to be a part of this film. எனக்கு ஒரு huge learning from you, and thank you. You've done a fabulous job. And Harish, ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி பிக் தேங்க்யூ டு யூ, என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்ததுக்காக. பரத், உனக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன்டா ஃபார் ஆல் த ஒர்க். ஏன்னா இப்போ அடுத்த படத்தில் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணுறேன், ஸோ ஐ கேன் சே தேங்க்யூ. அண்ட் நம்ம ஐயப்பன் சார், முத்துக்குமார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் இப்படி நிறைய போஸ்டர் பார்த்தேன், பட் நான் அது ஆக்சுவலி ஷேர் பண்ணல. ஏன்னா இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க 700 ஸ்க்ரீன்ஸ் வேர்ல்டு வைட், பிக்கெஸ்ட் ரிலீஸ். எனக்கு ரொம்ப பப்பிஷேமாக இருந்தது ஷேர் பண்ணுறதுக்கு. பட் தேங்க்யூ சார், ஜெனுவன்லி. நீங்களும் பர்சனலாக நிறைய தியேட்டர் விசிட்ஸ் வந்திருந்தீங்க. அண்ட் உங்களோட ஹாப்பினஸ் தியேட்டரில் உட்காந்து உங்களோட பார்க்கும்போது அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. லல்லு படி, கைதியிலேருந்து கம் ஃபார்வர்ட், கைதியிலேருந்து இந்த ஜேர்னி, தேங்க்யூ. இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு தேங்க்யூ படி. பிக் தேங்க்யூ டு அஹிம்சா ஆல்சோ. வித்துர்ஸ் பிரதருக்கு ஒரு பிக் தேங்க்யூ. அவரும் ஒரு ரொம்ப சூப்பர்பான ரிலீஸ் கொடுத்துருந்தாரு. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வேர் இவ்வளோ வைட் ரிலீஸ் கொடுத்ததுக்காக. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு, டு தி ஆடியன்ஸ், ஆல் த குட்டீஸ், தியேட்டருக்கு வந்து அத்தனை குட்டீஸ். அதான் நீங்கள் சொன்னீங்களே பிளெஸ் பண்ணாங்கன்னு. இன்ஃபேக்ட் இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது யூனோ ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து வர அந்த ஃபீட்பேக் இருக்குது. ஐ திங்க் தொடர்ந்து நம்ம எல்லா படத்துக்கும் தியேட்டர்ஸ்க்கு போவோம், ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இந்த படத்துக்கு அப்புறம் இட் வாஸ் வெரி எமோஷனல். ஏன்னா முஃபாசாக்கு அப்புறம் குட் பேட் அக்லிக்கு அப்புறம் நிறைய குட்டீஸ் வந்து பேசுவாங்க. பட் ஐ திங்க் கான் சிட்டி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய குட்டீஸ் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, ஜெனுவன்லி ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அண்ட் இட் ஒன்லி வாண்ட்ஸ் டு மேக் மீ ஒர்க் ஹார்டர் ஃபியூச்சர் மூவிஸில். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் நீங்கள் ஆஸ் ஆல்வேஸ் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். சார், பிஃபோர் யூ லீவ், ஆன் ஸ்க்ரீனை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் as we always say, you are such a sweetheart, very kind, very humble, very down to earth. Thank you so much for that. ஆனால் the man, the voice, the performer தாண்டி இப்போ the lover boy அப்படின்னு ஒரு பேரும் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட கன்னி பெண்கள் வந்து டிஎம்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சேம் கொஸ்டின், are you accepting any proposals right now அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லலாம் சார் அவங்களுக்கு? மூவி ஸ்கிரிப்ட் ப்ரப்போசல்ஸ் அம்சாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். வேற எந்த ப்ரப்போசலும் அக்செப்ட் பண்ணல. ஸோ எலிஜிபிள் பேச்சுலராகவே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்களுமா கேட்டீங்க? ஆமாம், அப்படியே. சார், ஹரிஷ் சார் வந்து இன்டெரக்டாக கேட்க சொன்னார். ஹரிஷ் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். மேக்ஸிமம் அடுத்து நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது என்ன ப்ரொமோஷன் பண்ணலாம் ப்ரோ, நான் அதுதான் கேட்பான் தவிர்த்து வேற இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதுவும் கேட்க மாட்டான். காலையில் சாப்பிட்டியா இல்லை தூங்குனீங்களா அதெல்லாம் கிடையாது. ப்ரோ இந்த சீன் எப்படி, நம்ம 23 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல நீங்கள் தூங்கலாம், வேணாம் வாங்க ஷார்ட் பண்ணிடலாம் வாங்க. அதுதான் ஹரிஷ். இந்த மாதிரி கேள்விகளாம் கேட்கவே மாட்டான். இப்போவும் தேங்க்ஸ் வெளியே போகும்போது எந்த கேள்வியும், சார் 24th வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, அப்படியே நம்ம ஏதாவது அவங்க ப்ரொமோட் பண்ணி அதை பண்ணலாம் ப்ரோ, அதை முடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் இல்லை ஹரிஷ் இது இப்படி பண்ண பார்த்துக்கலாம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. அதுதான். ஸோ ஹரிஷ் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். பட் ஐ திங்க் அந்த எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணி நீங்களும் மீடு கொடுத்து ஓடினதுனால we are there almost in 25th day and ஆமா, இருக்கிற எல்லா எனர்ஜி ஃபுல்லா கொடுத்தாச்சு. ஹரிஷன் பரத்துக்கு ஃபுல்லா கொடுத்தாச்சு எனர்ஜி ஃபுல்லா. இப்படிதான் போனோம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சேன். ஒரு கொஞ்ச நேரம் தூங்கலாமா அந்த மாதிரி தான். குடும்பமா சேர்ந்து அர்ஜுன் தாஸ் சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இல்ல, பட் வெரி ஹாப்பி. ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் இட் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ஜெனுவன்லி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ திங்க் ஹரிஷ் டே 1லேருந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் தட் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும்னு சொல்லும்போது. ஸோ அண்ணன் தம்பியோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. என்ன பிரச்சனை, அவன் அப்போலேருந்து ஒரு PS5 கேட்டுட்டு இருக்கான், அது மட்டும் வாங்கி கொடுத்துடணும் படத்துக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.